எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா தப்பு. ஏதாவது ஒரு பதவி தேவை. 6 மாதம் ஆயிடுச்சு. என்னை பொறுத்தவரை சில விஷயம் என்னை கவர்ந்தால் மட்டுமே நான் அதில் ஈடுபடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் 2 வருஷம் டேர்ம் இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில் இருக்கணும்ன்ட்டு வந்திருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா தப்பு. நல்லா உழைக்கணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அதற்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு பதவி தேவை. 6 மாதம் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை, நீங்களாம் இருக்கீங்க, எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க. ஆனால் அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும். அதில் இருவேறு கருத்து இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நியாயத்துக்கு மட்டுமே தான் நிற்பேன். விநாயகன் எனக்கு நல்லா தெரியும். கேசவநாயகனுக்கு எங்கள் தொகுதி, அவர் சொந்த வீடு அங்கே தான் இருக்குது. ஆனால் பாவம், அவர் வீட்டில் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எப்பயுமே நாடுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் என் தொகுதியில் என்னை பல ஆண்டு கால எம்எல்ஏவாக பார்த்தவர். அவர் நம்ம தொகுதியிலேருந்து இருக்கார். ஆகையால் என்னை தெரிந்த ஒரு முதல் நபர் கேசவநாயகன் தான். அது மாதிரி எனக்கு அந்த பெருமை உண்டு. என்னன்னாலும் சில விஷயங்களை நாம் சொல்லணும். அதே மாதிரி நம்முடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை தம்பி அவர்கள் எப்பயுமே எனக்கு, அக்கா உங்களை மாதிரி ஒரு தியாகம் பண்ணிட்டு நம்ம கட்சியில் வந்து இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாதுக்கா, நிச்சயமாக உங்களுக்கு என்ன உண்டோ அந்த அங்கீகாரம் வரும். நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பணியில் கட்சிக்காக நீங்கள் இப்பயும் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கட்சிக்காக, அதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் உங்களை கட்சி சரியாக பயன்படுத்தும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை, நிச்சயமாக அவங்க என்னை நல்லா பயன்படுத்துவாங்க. அண்ணன் கரெக்ட், அண்ணன் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து தமிழிசை அக்காவும் இருக்காங்க, பெண்களை கைவிட மாட்டாங்க. அந்த வகையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு நான் வந்து இந்த மேடையில் நாம் கட்சி பணி ஆற்ற வந்திருக்கோம், அதே மாதிரி தேச பணி ஆற்ற வந்திருக்கோம். இந்த ரெண்டுத்திலையும் என்னை போன்றவர்களை மட்டுமல்ல அதிகமான பெண்களை ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் காங்கிரஸ் கட்சியில் இந்த தப்பு பண்ணாங்க. அதை தட்டி கேட்டேன். பெண்களுக்குன்னு எந்த இடமும் கிடையாது, பெண்களுக்கு லீடர்ஷிப் கிடையாது, ஏன்னா பெண்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாதான். அப்படிப்பட்ட சொல்கிற கட்சியில் நாம் எதுக்கு இருக்கணும்? அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை அக்காவை லீடர் ஆக்கினாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமனை அமைச்சர் ஆக்கினாங்க. சாதாரண அமைச்சரா? பொருளாதாரத்துறையும் பாதுகாப்புத்துறையும் அவங்க கையில் கொடுத்தாங்க, ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட உதாரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக நம்மை போன்ற உழைப்பாளிகள், திறன் படைத்த பெண்களை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் என்பது இருவேறு கருத்து இல்லை.